டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை. கன்சிடர் எ மேக்னெட் ஆஃப் லென்த் 2L ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் QM கெப்ட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் as shown in figure. ஸோ சைடில் இருக்கிற டயக்ராம் பாருங்க. 2L நீளமுள்ள QM முனை வலிமை கொண்ட காந்தம் ஒன்று பார்த்தீங்கன்னா B வெக்டார் என்ற சீரான காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சைடில் இருக்கிற டயக்ராமில் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது சீரான காந்த புலம்னு சொல்கிறாங்க. அதில் நாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டகாந்தம் ஒன்று வைக்கிறோங்க. அந்த சட்டகாந்தத்தோட முனைகள் பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல்னு சொல்கிறாங்க. நார்த் போலில் பார்த்தீங்கன்னா QM முனை வலிமை கொண்டு இருக்குது. அதே மாதிரி சவுத் போலில் பார்த்தீங்கன்னா -QM முனை வலிமை கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காந்தத்தோட முழு நீளம் பார்த்தீங்கன்னா 2Lன்னு எடுத்துக்கிறோங்க. அதாவது PM பாயிண்ட்லேருந்து N போலுக்கு இடையே உள்ள தொலைவு Lனும், அதே மாதிரி PM பாயிண்ட்லேருந்து S போலுக்கு இடையே உள்ள தொலைவு Lன்னு எடுக்கிறோங்க. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு அந்த காந்தத்தோட ஃபுல் லென்த் 2Lன்னு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஈச் போல் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னெட்யூட் QMB but acts in opposite direction. Therefore, the net force exerted on the magnet 0. and since there is no translatory motion. ஸோ ஒவ்வொரு காந்த முனையும் எதிரெதிர் திசையில் செயல்படும் QMB என்ற விசையை உணர்கிறது. எனவே காந்தத்தின் மீது செயல்படும் தொகுப்பயன் விசை சுழியாகும். எவ்விதமான இடப்பெயர்ச்சி இயக்கமும் இங்கு ஏற்படாது. அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் இருக்கிற மேக்னெட்டில் நார்த் போலில் பார்த்தீங்கன்னா QMBன்னு ஒரு விசை செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே சவுத் போலில் பார்த்தீங்கன்னா QMBங்கிற விசை செயல்படுது. அது நார்த் போலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம -QMBன்னு எடுத்துக்கிறோங்க. இந்த ரெண்டு போர்ஸும் பார்த்தீங்கன்னா எதிரெதிரே செயல்படுறதுனால இங்கே எந்த ஒரு தொகுப்பயன் விசையும் உருவாகாது. அதாவது சுழின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த தொகுப்பயன் விசையும் உருவாகலைன்னா அங்கே எந்த இடப்பெயர்ச்சியும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போர்சஸ் கன்ஸ்டியூட் எ கப்புள் அபவுட் மிட் பாயிண்ட் ஆஃப் பார் மேக்னட் tend to align the magnet in the direction of the magnetic field B vector. ஸோ இவ்விரண்டு விசைகளும் காந்தத்தின் மையத்தை பொறுத்து ஒரு இரட்டையை உருவாக்கும். இவ்விரட்டையானது காந்தத்தை சுழற்றி காந்தப்புலம் B வெக்டாரின் திசையிலே அதனை ஒருங்கமைக்க முயற்சிக்கும். அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டோட நார்த் போலில் ஒரு ஃபோர்ஸும் சவுத் போலில் ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் போலில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டை கீழ் நோக்கி நகர்த்த முயற்சிக்கும். அதே மாதிரி சவுத் போல் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காந்தத்தை மேல் நோக்க முயற்சிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வுனால பார்த்தீங்கன்னா அந்த காந்தமானது பார்த்தீங்கன்னா காந்தப்புல திசையிலே ஒருங்கமையும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை நார்த் போல் FN வெக்டார் ஈக்குவல் QMB வெக்டார். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு the force experienced by south pole FS vector equal -QMB vector. This is equation number 2. Adding equation 1 and 2 we get the total net force acting on the dipole as F vector equal FN vector plus FS vector. So F vector equal QMB vector plus into -QMB vector. So next F vector equal QMB vector plus into minus QMB vector. So QMB vector minus QMB vector cancelled. So final F vector equal 0 vector or F vector equal null vector. ஸோ சைடில் கொடுத்துருக்கிற மேக்னெட்டில் வடமுனையில் உணரும் விசை நம்ம எவ்வாறு எடுத்துருக்குறோங்கன்னா FN வெக்டார் ஈக்குவல் QMB வெக்டார்னு எடுத்துங்கிறோங்க. இதில் FN வெக்டார்னா ஃபோர்ஸ் இன் நார்த் போல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி QM என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் போலோட முனை வலிமைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி B வெக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புலம்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தென்முனையில் உணரும் விசை எப்படி இருக்குன்னா FS வெக்டார் ஈக்குவல் -QMB வெக்டார்னு இருக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் FS வெக்டார்னா ஃபோர்ஸ் இன் சவுத் போல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி -QMனா அதோட முனை வலிமைன்னு சொல்கிறாங்க. B வெக்டார்னா காந்தப்புலம்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் அதாவது சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் நம்ம ஒன்றுடன் ஒன்று கூட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த காந்த இருமுனையின் மீது செயல்படும் தொகுப்பயன் விசை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தொகுப்பயன் விசைனா மொத்த விசைன்னு சொல்கிறாங்க.
அது எப்படி இருக்குன்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் எஃப்என் வெக்டார் ப்ளஸ் எஃப்எஸ் வெக்டார்னு இருக்குது. அதாவது அந்த வடமுனையோட ஃபோர்ஸும் தென்முனையோட ஃபோர்ஸும் நம்ம அடிஷன் பண்ணுறோங்க. ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் வடமுனை மீது செயல்படும் விசை பார்த்தீங்கன்னா என்னன்னு எடுத்துருக்குறோங்கன்னா QMB வெக்டார்னு எடுத்துக்கிறோங்க. ப்ளஸ்ஸு எஃப்எஸ்னா தென்முனை மீது செயல்படும் விசையை வந்து நம்ம மைனஸ் QMB வெக்டார்னு எடுத்துருக்குங்க. ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால அது ப்ராக்கெட் போட்டு மைனஸ் QMB வெக்டார்னு எழுதியிருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் QMB வெக்டார். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸை வந்து நம்ம மைனஸ்ன்னு எழுதிக்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா QMB வெக்டார்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் QMB வெக்டாரும் மைனஸ் QMB வெக்டாரும் கேன்சல் ஆனால் நம்மளுக்கு 0 வெக்டார்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம எஃப் வெக்டார் ஈக்குவல் 0 வெக்டார்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை நார்த் அண்ட் சவுத் போல் அபவுட் பாயிண்ட் O is tau vector equal r vector into f vector. R vector is distance or length, f vector is force acting on the magnet. So r vector equal on vector equal os vector, f vector equal fn vector equal fs vector. So tau vector equal on vector into fn vector plus os vector into fs vector. So tau vector equal on vector into QMB vector plus os vector into minus QMB vector. ஸோ புள்ளி ஓவை பொறுத்து வட மற்றும் தென்முனை உணரும் திருப்பு விசை. ஸோ சைடில் இருக்கிற டயக்ராமில் மேக்னெட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து பிஎம்னு எடுத்துருக்குங்க. அல்லனா நம்ம ஓன்னு கூட சொல்லலாம். அந்த ஓவை பொறுத்து பார்த்தீங்கன்னா வடமுனையிலும் தென்முனையிலும் உணரும் திருப்பு விசை வந்து எப்படி இருக்குன்னா ஸோ டவ் வெக்டார் ஈக்குவல் ஆர் வெக்டார் இன்ட்டு எஃப் வெக்டார்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் வெக்டார்னா அந்த காந்தத்தோட நீளம்னு சொல்கிறாங்க. எஃப் வெக்டார்னா அந்த காந்தத்தோட முனைகள் மீது செயல்படும் விசைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் வெக்டாரை பார்த்தீங்கன்னா நம்ம காந்தத்தோட நீளம்னு சொல்கிறோங்க. ஸோ காந்தத்தோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 2Lன்னு சொல்கிறாங்க. அதாவது காந்தத்தோட மையம் ஓலேருந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு, அதாவது வடமுனைக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நம்ம எல் வெக்டார்னும், அதே மாதிரி காந்தத்தோட மையம் ஓலேருந்து எஸ் சைடு, அதாவது தென்முனைக்கு இடையே உள்ள தொலைவை வந்து நம்ம எல்னு எடுத்துக்கிறோங்க. இது ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு 2Lன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஃப் வெக்டார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காந்தத்தின் மீது செயல்படும் விசைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காந்தத்தின் மீது பார்த்தீங்கன்னா வடமுனை அதாவது நார்த் போலில் ஒரு ஃபோர்ஸும் அதே மாதிரி சவுத் போல் அதாவது தென்முனையில் ஒரு ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதனால தான் எஃப் வெக்டார் ஈக்குவல் எஃப்என் வெக்டார் ஈக்குவல் எஃப்எஸ் வெக்டார்னு எடுத்துருக்கங்க. இப்போ இந்த ஆர் வெக்டாரோட வேல்யூவும் எஃப் வெக்டாரோட வேல்யூவும் வந்து மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் ஓஎன் வெக்டார் இன்ட்டு எஃப்என் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் இருக்கிறதால நம்ம ஓஎன் வெக்டார்னும் இன்ட்டு எஃப் வெக்டார் இருக்கிறதால எஃப்என் வெக்டார்னு எழுதுறாங்க ப்ளஸ் ஓஎஸ் வெக்டார் இன்ட்டு எஃப்எஸ் வெக்டார்னு எழுதுறாங்க. அதே மாதிரி ஆர் வெக்டார் இருக்கிறதால ஓஎஸ் வெக்டார்னும் இன்ட்டு எஃப் வெக்டார் இருக்கிறதால எஃப்எஸ் வெக்டார்னு எழுதுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் ஓஎன் வெக்டார். ஸோ எஃப்என் வெக்டாரோட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷன் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா QMB வெக்டார் ப்ளஸ் ஓஎஸ் வெக்டார் இன்ட்டு எஃப்எஸ் வெக்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா minus QMB வெக்டார்னு கிடைக்கும். By using right hand cork screw rule, we concluded that the total torque is pointing into the paper. ஸோ மொத்த திருப்பு விசை பார்த்தீங்கன்னா தாளினை நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வலது கை திருகு விதியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. Since the magnitudes modulus ON vector equal modulus OS vector equal L and modulus QMB vector equal modulus minus QMB vector, the magnitudes of total torque about point O, tau vector equal ON vector into QMB vector plus OS vector into minus QMB vector. So tau vector equal modulus ON vector modulus QB vector into sin theta plus modulus OS vector into modulus minus QMB vector into sin theta. So tau vector equal L into QMB sin theta plus L into QMB sin theta. So tau equal 2L into QMB sin theta. So PM equal 2L into QM. So tau equal PMB sin theta. In vector notation, tau vector equal
pm vector into b vector. Hence pm vector into b vector equal modulus pm into modulus b vector into sin theta. So pm vector into b vector equal pmb sin theta. So நாம மேலே பார்த்த ஈக்குவேஷனில் மாடுலஸ் ஓஎன் வெக்டார் ஈக்குவல் மாடுலஸ் ஓஎஸ் வெக்டார் ஈக்குவல் எல்னு சப்ஸ்டியூட் பண்ணுறங்க. ஏன்னா மேக்னெட்டோட மையப்புள்ளியிலிருந்து நார்த்து சைடு ஒரு எல்லும் சவுத்து சைடு ஒரு எல்லும் இருக்கிறதுனால நம்ம இப்படி எழுதுறோங்க. அதே மாதிரி மாடுலஸ் QMB வெக்டார் ஈக்குவல் மாடுலஸ் மைனஸ் QMB வெக்டார்னு எழுதுறங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புள்ளி ஓவை பொறுத்து ஏற்படும் மொத்த திருப்பு விசையின் எண் மதிப்பு வந்து எப்படி இருக்குன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் ON வெக்டார் இன்ட்டு QMB வெக்டார் ப்ளஸ் OS வெக்டார் இன்ட்டு மைனஸ் QMB வெக்டார்னு இருக்குது. ஸோ நம்ம ON வெக்டாரை வந்து A வெக்டார்னோ இன்ட்டு QMB வெக்டாரை வந்து B வெக்டார்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். அதாவது A வெக்டார் இன்ட்டு B வெக்டார் ஈக்குவல் மாடுலஸ் A வெக்டார் மாடுலஸ் B வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டான்னு இருக்கும். இப்போ நம்ம ON வெக்டார் இன்ட்டு QMB வெக்டாருக்கு எப்படி வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எழுதுவோங்கன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் மாடுலஸ் ON வெக்டார் மாடுலஸ் QMB வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதுறங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OS வெக்டார் இன்ட்டு மைனஸ் QMB வெக்டாருக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதுறாங்கன்னா மாடுலஸ் OS வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் QMB வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டவ் வெக்டார் இன்ட்டு எல் இன்ட்டு QMB சைன் தீட்டா ப்ளஸ் எல் இன்ட்டு QMB சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்கிற ஸ்டெப்பில் ON வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தாங்கன்னா ONன்னு கிடைக்கும். ஸோ ON வேல்யூவை வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோங்க. இன்ட்டு மாடுலஸ் QMB வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தோங்கன்னா QMBன்னு இருக்கும். இன்ட்டு சைன் தீட்டா இருக்கிறதுனால நம்ம சைன் தீட்டான்னு எழுதிக்கிறோங்க. ப்ளஸ் OS வெக்டாருக்கு வந்து மாடுலஸ் எடுத்தோங்கன்னா OSன்னு கிடைக்கும். ஸோ நம்ம OSஐ வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறோங்க. இன்ட்டு மைனஸ் QMB வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தோங்கன்னா மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எப்படி இருக்குன்னா QMBன்னு இருக்கும். இன்ட்டு சைன் தீட்டா இருக்கிறதுனால நம்ம QMB சைன் தீட்டான்னு எழுதிக்கிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2L இன்ட்டு QMB சைன் தீட்டான்னு இருக்குது. இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்கிற ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா L இன்ட்டு QMB சைன் தீட்டா ப்ளஸ் L இன்ட்டு QMB சைன் தீட்டான்னு இருக்குது. இதை ரெண்டையும் நம்மளுக்கு அடிஷன் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2L இன்ட்டு QMB சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ நம்ம PM வேல்யூ வந்து எப்படி எழுதுவோங்கன்னா 2L இன்ட்டு QMன்னு எழுதுவோங்க. ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் 2L இன்ட்டு QM இருக்கிறதால நம்ம PMன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டவ் ஈக்குவல் PMB சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்யூட் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் எழுதுனா என்ன கிடைக்குன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் PM வெக்டார் இன்ட்டு B வெக்டார்னு கிடைக்கும். ஸோ PM வெக்டார் இன்ட்டு B வெக்டாருக்கு வந்து நம்ம மேக்னெட்யூட் எடுத்தோங்கன்னா மேலே இருக்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த PM வெக்டார் இன்ட்டு B வெக்டார் பார்த்தீங்கன்னா A கிராஸ் B வெக்டார் ஃபார்மில் இருக்குது. அதாவது A வெக்டார் B வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டான்னு இருக்கிற மாதிரி இங்கே PM வெக்டார் இன்ட்டு B வெக்டாருக்கு எப்படி இருக்குன்னா PMB இன்ட்டு சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்.